இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மழைக்காலத்தை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு சமூக சேவகர் ஜோசப் ஆண்டுதோறும் மழைக்கோட் வழங்குவது வழக்கம். அதன்படி இந்த வருடமும் மழைக்கோட்டினை தனது சொந்த செலவில் வழங்கினார். மழைக்காலத்தை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு சமூக சேவகர் ஜோசப் ஆண்டுதோறும் மழைக்கோட் வழங்குவது வழக்கம். அதன்படி இந்த வருடமும் மழைக்கோட்டினை தனது சொந்த செலவில் வழங்கினார். கடந்த 10 ஆண்டுகளாக ஆதரவற்றவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதும், திருநங்கைகளுக்கு உதவி செய்வது, அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குவது, துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி, கோடை காலத்தில் மோர் பாக்கெட்கள் வழங்குவது, மழைக்கோட் வழங்குவது உட்பட பல சமூக பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிதாக சிமெண்ட் சாலை அமைப்பது குறித்து பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன் அவர்களை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளான புதுத்தெரு, காமராஜர் வீதி, சுப்பிரமணிய சிவா வீதி, அந்தோனியார் கோவில் வீதி, புதுநகர் பிரதான சாலை, கென்னடி நகர் பிரதான சாலை, சாந்தி நகர், தேவசிகாமணி வீதி, உருளையன்பேட்டை வார்டு நெல்லித்தோப்பு பகுதியான கண்ணார வீதி, தச்சர் வீதி போன்ற வீதிகளில் புதிய சிமெண்ட் சாலை அமைப்பது குறித்து பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன் அவர்களை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனைகள் மேற்கண்ட சாலைகள் தங்கள் துறையின் மூலம் புதிய சிமெண்ட் சாலையாக அமைத்து கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முருகப்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் அரியாங்குப்பம் சுப்பிரமணியன் அவர்களின் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் கார்த்திகை மாதம் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஒதியம்பட்டு கிராமத்தின் அருகே சங்கராபரணி நதிக்கரையில் வடக்கில் அமைய பெற்றிருக்கும் காசியினும் வீசமிகு திருக்காசி சேஸ்திரமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் நேற்றைய தினம் கார்த்திகை மாத தேய்பிறை பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர், அரும்பார்த்தபுரம், ஒதியம்பட்டு, கொம்பாக்கம், அக்ரஹாரம், உருவையாறு போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரதோஷ குழு மற்றும் திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ சீனிவாச சிவாச்சாரையார், பிரதீப் குருக்கள் மற்றும் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தனி அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தனர். இத்திருக்கோவிலில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் பொது வழிபாடாக நடைபெறுவது ஆலயத்தின் தனி சிறப்பாகும்.
புதுச்சேரி காமாட்சி ஹோட்டல் உரிமையாளர் துரை கோவிந்தராஜ் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு தொழிலதிபர் சந்திரமோகன் நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி காமாட்சி ஹோட்டல் உரிமையாளர் துரை கோவிந்தராஜ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தொழிலதிபர் சந்திரமோகன் நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார். புதுச்சேரியில் உணவிற்கு பெயர் பெற்ற பிரபலமான காமாட்சி ஹோட்டல் உரிமையாளர் துரை கோவிந்தராஜன் பிறந்தநாளை முன்னிட்டு தொழிலதிபர் சந்திரமோகன் அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார். தொடர்ந்து துரை கோவிந்தராஜன் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது நண்பர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானங்கள் வழங்கி உற்சாகமாக பிறந்தநாளை கொண்டாடினர். மேலும் இவரது பிறந்தநாளை முன்னிட்டு பல முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தார்பாய் உள்ளிட்ட நிவாரண உதவிகளை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து இன்று வழங்கினார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதியில் பல வீடுகள் கனமழையால் சேதம் அடைந்தது தகவல் அறிந்த சப்தகிரி அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து இன்று லாஸ்பேட்டை ஜீவானந்தபுர பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட இடங்கள் மற்றும் வீடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் கனமழையால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு தார்பாய் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது NR காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்ட மாணவரை மீண்டும் பல்கலைக்கழகத்திற்கு அனுமதிக்க வேண்டுமென வலியுறுத்தி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்ட சமூக அமைப்பினர் முன்னாள் IG சந்திரனின் உருவப்படத்தை தீ வைத்து எரித்தும் கிழித்தெரித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் மாணவர் புஷ்பராஜ் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பல்கலைக்கழகத்தில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். இதனால் பல்கலைக்கழக படிப்பை தொடர முடியாமல் மாணவர் சாதி ரீதியாக மன உளைச்சலுக்கு ஆளாகினார். மேலும் இடைநீக்கம் செய்யப்பட்ட மாணவரை மீண்டும் பல்கலைக்கழகத்தில் அனுமதிக்க வேண்டும் என பல முறை போராடியும் இதுவரை பல்கலைக்கழக நிர்வாகம் கண்டு கொள்ளவில்லை. இந்த நிலையில் பல்கலைக்கழகத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்ட மாணவர் புஷ்பராஜை மீண்டும் பல்கலைக்கழகத்தில் அனுமதிக்க வேண்டும் என ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடப் போவதாக பல்வேறு சமூக அமைப்பினர் அறிவித்திருந்தனர். அதன்படி இன்று ராஜா திரையரங்கம் அருகே ஒன்று திரண்ட சமூக அமைப்பினர் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்தும் கோஷம் எழுப்பியபடி நேரு வீதி வழியாக ஆளுநர் மாளிகையை நோக்கி சென்றனர். நேரு வீதி, மிஷன் வீதி இடையே சென்ற பேரணியை போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்தனர். அப்போது பல்கலைக்கழக கமிட்டி உறுப்பினராக உள்ள முன்னாள் IG சந்திரனின் உருவப்படத்தை தீ வைத்து எரித்தும் கிழித்தெறிந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் தாக்கத்தால் பல பகுதிகளில் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்ட நிலையில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், உப்பளம் தொகுதி MLA அனிபால் கென்னடி அவர்கள் ஏற்பாட்டில் மழையால் பாதிக்கப்பட்ட குடிமக்களுக்கு நிவாரண உணவுகள் வழங்கும் பணி இன்று நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் தாக்குதலால் பல பகுதிகளில் உள்ள மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்ட நிலையில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், உப்பளம் தொகுதி MLA அனிபால் கென்னடி அவர்களின் ஏற்பாட்டில் மழையால் பாதிக்கப்பட்ட குடிமக்களுக்கு நிவாரண உணவுகள் வழங்கும் பணி இன்று நடைபெற்றது. ஆட்டுப்பட்டி, வம்பாக்கீரபாளையம், திப்ராயப்பேட்டை, ராசு உடையார் தோட்டம், நேதாஜி நகர் 2, சூளைமேடு, உடையார் தோட்டம், இரும்பாலை உள்ளிட்ட பல பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக சென்று உணவு வழங்கப்பட்டன. கனமழை காரணமாக வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலையிலும் உணவு வசதி இல்லாமல் இருந்த பொதுமக்களுக்கு இது பெரும் ஆதரவாக அமைந்தது. இந்த நிவாரண பணிகளுடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் சந்துரு, சக்தி, காலப்பன், ரவிக்குமார், இருதயராஜ், ராகேஷ் மற்றும் கழக சகோதரர்
சகோதரர்கள் பிரபு, மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர். ராஜ்பவன் தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் பகல் மற்றும் இரவு உணவுகளை வீடு வீடாக சென்று வழங்கினர். ராஜ்பவன் தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் பல்வேறு உதவிகளை செய்து வருபவர் முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன். இந்நிலையில் புதுச்சேரியில் தொடர்ந்து கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அரசாங்கம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் விக்னேஷ் கண்ணன் தனது ஆதரவாளர்களுடன் குருசுக்குப்பம் மற்றும் வைத்திக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் அவரின் ஆதரவாளர்களுடன் கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் வீடு வீடாக சென்று பகல் மற்றும் இரவு உணவுகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். இன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை வருமான வரி ஆணையரகம் சென்னை சார்பில் வரி செலுத்துனர் தொடர்பு முகாம் புதுச்சேரி எஸ்வி பட்டேல் சாலையில் உள்ள அதிதி ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வருமான வரி இணை ஆணையர் சென்னை திருமதி சந்தியா ராணி குரே ஈவாப்பா அவர்கள் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திரு கார்த்திகேயன் ஈவாப்ப, வருமான வரி துணை ஆணையர் சென்னை, வருமான வரி அதிகாரிகள் திரு சந்தோஷ்குமார் மற்றும் திரு ஸ்ரீகாந்த் ஆகியோரும் கலந்து கொண்டனர். கல்வி, சேவை நிறுவனங்கள், வரி செலுத்துனர்கள் மற்றும் பொதுமக்களும் பெருமளவில் இந்த முகாமில் கலந்து கொண்டனர். வருமான வரி சட்டம் தொடர்பான விளக்கங்கள், எக்ஸப்ஷன் 80G, 12A, 12AB தொடர்பான சந்தேக நிவாரணம், பதிவு மற்றும் புதுப்பிப்பு நடைமுறைகள், துறை வழங்கும் சேவை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. Provisions available to charitable and related to charitable institutions so that they can expend them this tax relieved income provided so that with the conditions and statutory obligations which காது கேளாதார் குழந்தைகளுக்கான ஓவியம் மற்றும் வினாடி வினா போட்டி மற்றும் DEF எலன் கில்லர் சிறப்பு விருதுகள் 2025 டெப் எனாபில்ட் ஃபவுண்டேஷன் சார்பில் கடந்த சனிக்கிழமை 15ஆம் தேதி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. காது கேளாதார் குழந்தைகளுக்கான ஓவியம் மற்றும் வினாடி வினா போட்டி மற்றும் DEF எலன் கெல்லர் சிறப்பு விருதுகள் 2025 டெப் எனாபில்ட் ஃபவுண்டேஷன் சார்பில் கடந்த சனிக்கிழமை 15ஆம் தேதி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி கிராமணி மற்றும் நாடார் சங்கத்தின் தலைவர் டாக்டர் AC புரந்தரதாசன் மற்றும் கௌரவ விருந்தினர்கள் திரு வருண் வாசகன், ஈட்டர் பவர் குவாலிட்டி புதுச்சேரி, திரு சரவணன், மாநில ஒருங்கிணைப்பாளர் சர்வசிஷா அபியான் புதுச்சேரி மற்றும் திரு ஃபாசித், ஜெனரல் செக்ரட்டரி பாண்டிச்சேரி ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விருந்தினர்கள் பரிசளித்தனர். அது மட்டுமின்றி 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் நன்கு படித்த மாணவர்களுக்கும் நன்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கும் பல்வேறு துறைகளில் சாதித்த காது கேளாதவர்களுக்கும் ஹெலன் கில்லர் விருது 2025 வழங்கப்பட்டது. இதில் காது கேளாத குழந்தைகள், விருந்தினர்கள், பெற்றோர் மற்றும் 400க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஞானவேல், மேனேஜர்
டெப் எனாபில்ட் ஃபவுண்டேஷன் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் திருமதி சொர்ணலக்ஷ்மி, ஹேமச்சந்திரன், அமர்நாத், அஜித்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.